திருப்பதி திருமலை வெங்கடேஷ பெருமாளுக்கு சொந்தமான மலை கிடையாது. இப்பொழுது இருக்கும் திருப்பதி திருமலையானது வராகமலை என அழைக்கப்பட்டது. விஷ்ணு பகவான் வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அரக்கர்களின் பிடியில் இருந்த பூமியை மீட்டு உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்தார். இதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் பூமியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க, பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் பாதுகாப்பாக இருக்க வராகமூர்த்தியை பூமியிலேயே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். வராகமூர்த்தியும் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒரு மலையின் மீது தங்கினார். அந்த மலைதான் வராக கஷேத்திரம் என்கிற திருப்பதி திருமலையானது. பிறகு லக்ஷ்மி தேவியை தேடி வெங்கடேஷ பெருமாள் பூமிக்கு வந்தபோது அவர் முதலில் பார்த்த இடம்தான் இந்த திருப்பதி திருமலை. இந்த மலையின் மீது தங்க அனுமதி வேண்டும் என கேட்டார். நீங்கள் இங்கு தங்க வேண்டும் என்றால் எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என கேட்டார். வெங்கடேஷ பெருமாள், என்னிடம் காணிக்கை ஏதும் இல்லை, அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறேன். அதாவது திருப்பதி மலைக்கு என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உங்களை தரிசித்த பிறகுதான் என்னை வந்து பார்ப்பார்கள் என வாக்களித்தார். அதன் பிறகு வெங்கடேஷ பெருமாள் திருப்பதி மலையின் மீது நிரந்தரமாக குடிகொண்டார். இந்த வராகமூர்த்தியை வணங்கிவிட்டு சென்றால்தான் திருப்பதியின் முழு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் வெங்கடேஷாய நமகா அப்படின்னு பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வெங்கடேஷ பெருமாள் அருள் கிடைக்கட்டும்.